கைஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு என்னன்றது உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும். பேக்கரியில் கிடைக்கக்கூடிய பிளெயின் கேக், அதுதான் அந்த ரெசிபி தான் எனக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரொம்ப ஸ்பான்ச்சியாக, ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் எப்படி வந்து கேக் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு ரெசிபி தான் இது. எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். மெயினாக வந்து கேக் பேக்கிங்க்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து இப்போ வந்து ஓடிஜியில் பண்ண போகிறேன். ஓடிஜியில் தான் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. நம்ம கேஸ் அடுப்பில் கூட பண்ணலாம். பட் நான் ஓடிஜியில் பண்ணுறது தான் இப்போ நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, மெஷர்மெண்ட்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட் கப்ஸ், இது வந்து பேக்கிங்க்கு பேக்கிங்க்கு எந்த ஒரு ஃபுட் ஐட்டம் ஆட்டும் நம்ம செய்யறதுக்கு வந்து இந்த அளவுகள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கப்ஸ் வந்து வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா மோல்டு, கேக் மோல்டு, கேக் டின்னு. இது வந்து 3 டைப்ஸ் உண்டு. இது பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கு, இது பார்த்தீங்கன்னா அலுமினியம், இது பார்த்தீங்கன்னா ரவுண்டு, இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு. இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ வந்து இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, இது வந்து அன்மோல்டு பண்ணலாம் கேக்கை வந்து. இதுவுமே அன்மோல்டு பண்ணலாம், பட் நம்ம குப்பரை போட்டு தட்டி எடுக்கணும். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து கேக் பேக் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபிட் பண்ணி விட்டோம்னா போயிட்டு செட்டிங்காக அது உட்காந்துரும். நம்ம லூஸ் பண்ணி விட்டோம்னா கேக் வந்து மேலே அழகாக தூக்கி அன்மோல்டு பண்ணி கொடுத்துரும். பட் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பிளெண்டர் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஹேண்ட் பிளெண்டர் வந்து இருந்தால் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கப்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மெஷர்மெண்ட்ஸு கப் சைஸாகவும் போட்டிருப்பாங்க, கிராம் சைஸாகவும் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஆஃப் கப்பில் வந்து 75 கிராம்ஸ் வந்து ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஆயில் வந்து கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எந்த ஃப்ளேவர்லையும் இருக்கக்கூடாது. ஒன்லி வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில். அதுதான் வந்து எந்த ஒரு ஸ்மெல்மே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டின்னு மிடில் தான் எடுத்திருக்கேன். கேக் டின்னு பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் வந்து நீங்கள் உள்ளர போட்டு விட்டுருங்க. இதில் வந்து ஒட்டாது கேக் வந்து. இது வந்து நான்ஸ்டிக்ன்றதுனால ஒட்டுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நான் அப்படியுமே செஞ்சு பார்த்துருக்கேன், ஒட்டாமல் தான் வந்துச்சு. பட் ஆனால் எல்லா கையிலையும் இந்த கேக் டின் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எப்படி செய்ய முடியுமோ நான் உங்களுக்கு வந்து அதை சொல்லிடுறேன். பட்டர் ஷீட் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் தான், இல்லை சில்வர் டின்னில், இது அலுமினியம் டின் கேக் டின்னில் வாங்கி தான் செய்யணும்னு இல்லை. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சில்வர் பாத்திரத்தில் கூட செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில் இருந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கேக் வந்து சரியாக வராது. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வந்து நம்ம வெளியே வாங்கி கடையில் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் எக்காக இருந்துச்சுன்னா நல்லா வந்து கேக் வந்து ரேஸ் ஆகும். நான் 4 எக்ஸ் வந்து எடுத்திருக்கேன், 4 எக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது நான் வந்து 4 எக்ஸுக்கு தேவையான அளவுக்கு வந்து சுகர் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து 250 கிராம்ஸ் வந்து சுகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மெஷர்மெண்ட்டில் தெரியும். 250 240. இது ஆக்சுவலாக கப்பில் வந்து அப்படி தான் இருக்குது. 240 கிராம்ஸ் வந்து சுகர். அதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. சுகர் பொடி வந்து நம்ம போடுறப்ப சுகர் அப்படியுமே ஆட் பண்ணுவாங்க. பேக்கரியிலலாம் அப்படியே தான் ஆட் பண்ணுவாங்க, யாரும் வந்து பவுடர் பண்ணிலாம் போட்டது கிடையாது. பட் ஆனால் பேக்கரியில் வந்து கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு மிஷின் வச்சு தான் கேக் மாவு வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஹேண்ட் பிளெண்டரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓடிஜி வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 180 டிகிரியில் ஃப்ரீ ஹீட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஸோ வந்து 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக் வந்து ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இது ஆக்சுவலாக மறந்துட்டேன், ஸோ அதனால் இப்போ தான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா புஷ்ஷில் வந்து உங்களுக்கு எசன்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். புஷ்ஷில் வாங்கினா தான் நல்லாயிருக்கும். பேக்கரியில் யூஸ் பண்ண எல்லாருமே பேக்கரியில் யூஸ் பண்ணக்கூடிய பிராண்டட் பார்த்திங்கன்னா புஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு ஸ்பூனு,
அதாவது நான் அந்த கப்பில் இருக்கக்கூடியதில் ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்கு நம்ம வந்து பிளெண்டரில் ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு பாயிண்டில் மட்டும்தான் நான் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். எப்பயுமே கேக் பேக் பண்ணுறப்ப இந்த பிளெண்ட் பண்ணுறப்ப முட்டை வந்து நம்ம எக்ஸ் வந்து ஹெவி ஸ்பீடில் வச்சு அடிச்சிங்கன்னா நிறைய பபிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த நுரை தன்மை அதிகமாகிட்டு நம்ம வந்து கேக் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம சுகரை வந்து இந்த எக்ஸில் கரைக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் நம்ம வந்து நார்மல் ஒரு சிங்கிள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வச்சு இந்த சுகரை வந்து மூணு இதுவாக வந்து நான் இதோட ஆட் பண்ணி கரைக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை வந்து பிளெண்ட் பண்ணிடணும். ஏன்னா ஒட்டுக்கா நீங்கள் நிறைய போட்டுட்டிங்கன்னா அது வந்து கரையவே கரையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக கையில் வந்து இந்த மாதிரி கலக்கிட்டு அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பவுடர் சுகர். ஸோ வந்து உங்களுக்கு மிஷின் உடனே ஆன் பண்ணிங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோலேயே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாத அளவுக்கு பறந்துடும். ஸோ வந்து கேக் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நம்ம 4 எக்ஸில் 140 கிராம்ஸ் சுகரை வந்து நல்லா பீட் பண்ணி இதில் கரைக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ நான் செகண்ட் டைம் வந்து ஆட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஸ்லோலியே தான் கரைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்டில் மட்டும் தான் வச்சு வந்து நீங்கள் வந்து இதை வந்து பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ண பார்த்திங்கன்னா அந்த சுகர் பொடி வந்து இன்னுமே நல்லா கரைஞ்சிடும். ஸோ நான் பேக்கரியிலலாம் வந்து பெரிய மிஷினில் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது கரையும். இப்போ ஃபைனலாக வந்து மொத்தத்தையுமே இதில் போட்டாச்சு. எப்பயுமே சுகர் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தாங்க மைதாவும் எடுக்கணும். ட்ரை இன்கிரியன்ஸும் அதே அளவுக்கு தான் எடுக்கணும். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு சுகரை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம். அந்த 4 எக்ஸில் வந்து இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி அதுவுமே இன்னும் கொஞ்சம் ரேஸ் ஆகிருக்கு. நம்ம இதோட வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. பார்த்தீங்கன்னா சுகரையும் எக்ஸையும் வந்து சிங்கிள் மோல்டு, அதாவது ஒரே பாயிண்டில் வச்சு நான் வந்து பீட் பண்ண உடனே இது வந்து நல்லா ரேஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் பண்ணி கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட 240 கிராம்ஸ் நம்ம சுகர் ஆட் பண்ணோம் இல்லையா, சேம் அதே கப் எடுத்து அதே 240 கிராம்ஸ் வந்து ஒயிட் ஃப்ளார் மைதா வந்து ஆட் பண்ண போகிறோம். மைதா இல்லாமல் எந்த கேக்குமே செய்ய முடியாது. கொஞ்சமாக நம்ம உடலுக்கு எடுத்துக்கினா ரொம்ப கெடுதல்லாம் அந்தளவுக்கு கிடையாது. ஓரளவுக்கு நம்ம எப்பயாச்சும் ரேர் தானே கேக் சாப்பிட்றது. பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது, வேறு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் வந்து ஒரு 240 கிராம்ஸ் வந்து மைதா வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எதுவுமே டைரெக்டாக இதோட ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நான் வந்து போட்டிருக்கிறது குட்டி ஸ்பூன். நான் அதில் எடுத்து போடாமல் போயிட்டேன், மறந்துட்டேன். 2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூன், அதில் ஒரே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து பேக்கிங் சோடா. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர், அதாவது நீங்கள் நார்மல் ஃபில்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது என்ன, நம்மளுக்கு பாத்திரத்துக்கு வெளியெல்லாம் போகாமல் பாத்திரத்துக்குள்ளரவே விழும். ஸோ அதனால் இது பேக்கிங்க்குனே ஸ்பெஷலாக வர்றது. இதில் பார்த்தீங்கன்னா சும்மா ப்ரெஸ் பண்ணால் உள்ளவே விழும். நம்ம இதையுமே 3 வாட்டி தான் வந்து இதை ஆட் பண்ணணும். கொஞ்சமாக நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு வாட்டி கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மிஷின் ஆன் பண்ணணும். ஏன்னா மைதாவுமே பறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து சிங்கிள், அதாவது ஒரே பாயிண்ட்டு இல்லை 2 பாயிண்ட் இதில் தான் நீங்கள் வந்து கலக்கணும். ரொம்ப ஸ்பீட்லாம் வச்சு கலக்கக்கூடாது. ஸோ செகண்ட் டைம் வந்து மறுபடியும் ஃபில்டர் பண்ணுறேன், மறுபடியும் வந்து இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 டைம் வந்து நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸில் வந்து மைதா பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது வரையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்.
கொஞ்சம் நல்லா கொ ஸ்லோல வச்சு பீட் பண்ணதுக்கப்புறம் இது ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் போட்ட பிறகு ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம ஆயில் அளந்து வச்சிருந்தோம் இல்லையா? 75 கிராம்ஸு. ஸோ, அத வந்து இதோட 75 எம்எல் வந்து இதோட ஆட் பண்ணிடணும். ஸோ, நம்ம எந்த கப்ல சுகர் எடுக்கிறோமோ, எந்த கப்ல மைதா எடுக்கிறோமோ, ஸ் அ அ சுகர் எடுக்கிற கப்ல தான் நீங்க மைதா எடுப்பீங்க. மைதா எடுக்கிற கப்ல முக்காவாசி அதாவது இது 4 மடங்குனா, அது 3 மடங்கு வந்து நம்ப ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டு, ஆயில் ஆட் பண்ண பிறகு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப அடிக்கக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்டர்ல தான் நீங்க வந்து இது பண்ணணும். அவ்வளோதாங்க நம்மளோட பேட்டரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ஓடிஜியுமே வந்து கரெக்ட்டா இருக்கும். நம்ம கேக் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணறப்ப வந்து ஓடிஜி வந்து ஆன் பண்ணியிருப்போம். ஸோ, இப்போ வந்து இத முடிச்சு நம்ம எடுக்கிறதுக்குள்ள வந்து அது 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ, இந்த ஒரு ஸ்பாச்சுலா வச்சு நீங்க ஓரங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி கொஞ்சமா ஒரு சின்ன ஒரு 2 கட்டன், 3 கட்டன் ஃபுல் கட்டல மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. பண்ணி எடுத்துட்ட பிறகு நம்ம இத வந்து கேக் டின்ல வந்து போட்டுடலாம். நம்ம வந்து பேட்டரி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கேக் மோல்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம பேட்டரியே ரெடி பண்ணணும். ஸோ, பேட்டரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இத ரெடி பண்ணிங்கன்னா, அது வந்து மாவு வந்து கீழ செட்டிங் ஆயிடும். ஸோ, அந்த எக்ஸில இருக்க அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேக் ரெய்ஸ் ஆகாம போயிடும். ஸோ, அதனால ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஃபைனலா தான் நம்ம வந்து கேக் டின்ன இது பேட்டரி வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா, எல்லா பேட்டரியும் வந்து உள்ள நல்லா எடுத்து கலந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ, இல்ல ஸ்பாச்சுலாவோ வச்சு, இந்த மாரி வந்து இது பண்ணி விடுங்க. டேப் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நம்ப கொட்டுறோம் இல்லையா ஒண்ணா, அப்ப வந்து பபிள்ஸ் எல்லாம் எழும்பாம இருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு 3 வாட்டி வந்து தட்டி விட்டுருங்க. அப்ப வந்து கரெக்ட்டா ஈவனா ஒரே மாதிரி கேக் வந்து பேக் ஆகும். அவ்வளோதாங்க நம்மளோட ஓடிஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. 180 டிகிரில 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். இப்ப வந்து நம்மளுக்கு இந்த கேக் வந்து பேக் ஆக 20 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ, நான் வந்து 20 மினிட்ஸ் கிட்ட வந்து நான் வந்து டைமிங் வந்து வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டாச்சு. நம்மளோட கேக் வந்து இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் 20 மினிட்ஸில் நம்மளோட கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்பான்சியாக எவ்வளோ பெருசாக வந்து கேக் வந்து உங்களுக்கு அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். கேக் வந்து நல்லா பெருசாக ரெய்ஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு கேக்க வந்து அன்மோல்டு பண்ணிவிட்டு ஹீட்லேயே அன்மோல்டு பண்ணாதீங்க. ஹீட் வந்து கொஞ்சம் குறையணும். ஸ்டாண்டில் வந்து எடுத்து வச்சுருந்தேன் நான் கொஞ்சம் நேரம். அதை வந்து வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலா. உங்களுக்கு வந்து ஹீட் வந்து கொஞ்சம் குறையணும். நம்ம வந்து கத்தி வச்சு கொஞ்சம் லைட்டாக ஓரங்களில் வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்மோல்டு பண்ணுங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து நமக்கு அதை விட்டு வரும். அந்த டின்னை விட்டே வந்து வரும். ஏன்னா ஓரங்கள்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்கும். பாருங்க நம்மளோட கேக் வந்து எவ்வளோ சூப்பரா, எவ்வளோ ஸ்பான்ஜியா சூப்பரா வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதான் மேலே இருக்க அந்த பேஸ் வந்து வந்துரும். இது கீழே இருக்கிற இந்த பிளேட் வந்து நம்ம பொறுமையா பார்த்து கொஞ்சம் கீழே வந்து டேப் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா? அதனால உங்களுக்கு கேக் வந்து நல்லா போய் செட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ப வந்து ஸ்டாண்ட்ல வந்து ஒரு ப்ரெஸ் குடுக்கணும். குடுத்தோம்னா கீழ இருக்கிற அந்த ஸ்டாண்ட்ல அந்த நீட்டா இருக்கு இல்லையா? அந்த ஸ்டாண்ட்ல ஒரு ப்ரெஸ் குடுக்குறப்ப நமக்கு கட்டிங் பண்றப்ப அந்த மெஷர்மென்ட் போட்டா மாரி, லைன் போட்ட மாரி கரெக்ட்டா இருக்கும். ஸோ நம்ப மேல இருக்கிற அந்த பட்டர் ஷீட்ட வந்து பிச்சு எடுத்துற வேண்டியது தான். பாருங்க எவ்வளோ சூப்பரா, எவ்வளோ ஸ்பான்ஜியா கேக் வந்து சூப்பரா வந்திருக்கு. எத்தன வாட்டி கேக் செஞ்சாலுமே இந்த கேக் அன்மோல்டு பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு இல்லையா? இது ஒண்ணும் கிடையாது. இதுக்குள்ளார இருந்துச்சு இல்லையா? குட்டி, குட்டி டாட்டு அந்த டாட் தான் கேக் பாருங்க. அப்படியே அமுக்குனா உள்ள விரல் அப்படியே இறங்குது. அந்த அளவுக்கு ஸ்பான்ஜியா இருக்கு. நான் பிரஸ் பண்ணேன் இல்லையா? அந்த லைன் வந்து அப்படியே இறங்கியிருக்கு பாருங்க. நம்ம அப்படியே வந்து பீஸ் போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். கேக் பாருங்க, கலர் பாருங்களேன். இந்த கோல்டன் ப்ரவுனு ஒரு சிலருக்கு வந்து இந்த கோல்டன் ப்ரவுனோட கேக் சாப்பிடறதுக்கு பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த ப்ரவுன் கலர் வந்து பிடிக்காது. ஸோ எங்க வீட்ல வந்து ஓகே தான். மேல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறதுனால
வேணாலும் எடுத்துடலாம். எங்க வீட்ல வந்து இப்படியே சாப்பிட்டாலுமே சூப்பரா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால நான் இத வந்து கட் பண்ணி எடுக்க போறதில்ல. நம்ம க்ரீமிங் பண்றோம் அப்டின்னா, நமக்கு வந்து லெவல் வேணும். ஸோ, அதுக்காண்டி நம்ம வந்து அத கட் பண்ணி எடுத்துருவோம். பட் வந்து இது வந்து கேக் வந்து சூப்பரா வந்திருக்கு. அதனால நம்மளுக்கு எதுவுமே இதில எடுத்து எக்ஸ்ட்ராஸா எடுத்து வேஸ்டேஜ் பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. சூப்பரா கேக் வந்து வந்துடுச்சு. அ வந் அ கேக் வந்து பீஸ் போடுறது தாங்க இருக்கறதுலயே பெரிய டாஸ்க்கான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பேக்கரியில போடுற மாரி நானும் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணுவேன். ஸோ எப்படி கட் பண்றதுன்றதுல கன்ஃப்யூஷன் ஆயிடும். ஸோ வந்து இந்த வாட்டி வந்து கரெக்ட்டா எங்க ஹஸ்பண்ட் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இப்படி கட் பண்ணு, அப்படி கட் பண்ணுன்னு சொன்னாங்க. பாருங்க, உள்ள அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. நம்ம பேக்கரியில பண்ணக்கூடிய அதே ஸ்பான்ஜி கேக், அதே பிளெயின் கேக் வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ண முடியும். ஓடிஜில தான் இத பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நானு நெக்ஸ்ட் டைம் பண்றப்ப வந்து உங்களுக்கு கேஸ்ல, குக்கர்ல, கடாயில கூட நம்ம வந்து இந்த கேக்க வந்து பேக் பண்ண முடியும். நான் அதுவுமே உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ ஸ்பான்ஜி கேக் தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாரி பிளெயின் கேக் அதாவது டீ கடை கேக் சொல்லுவாங்க, ஸ்பான்ஜி கேக் சொல்லுவாங்க. ஸோ பிளெயின் கேக் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாங்க. பட் கேக்கு தான். ஸோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்களேன். கட் பண்றப்ப உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும். நம்ம வீட்லயே செய்யக்கூடிய வீட்லயே நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா போட்டு, நம்ம இந்த மாரி கேக் பண்ணோம்னா, வீட்லயே சூப்பரா ரெடி பண்ணலாம். ஹைஜீனிக்கா நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே சுத்தமா பார்த்து நம்மளே செஞ்சு குடுக்க முடியுங்க. ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கு தான் கேக் பிடிக்கும்னு கிடையாது. பெரியவங்களுக்குமே கேக் பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த கேக் பிடிச்சதுன்னு கீழ கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. எதுவுமே முடியாதுன்னு கிடையாதுங்க. எனக்குமே நெறைய வாட்டி எடுத்த உடனே வந்து இந்த மாரிலாம் வந்து கேக் வந்து சூப்பராலாம் வந்துடல. எனக்குமே நெறைய வாட்டி கேக் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. நான் ஆனா விடாத ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம், நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் பார்த்து எனக்கு ஒரு ஒரு 10 டைம்ஸ்க்கு மேல இருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணி அப்புறம் தாங்க எனக்கு வந்து கேக் வந்து நல்லா வர ஆரம்பிச்சது. மெஷர்மெண்ட்ஸ் முக்கியம். நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா குடுத்துருக்கேன். முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. இந்த மாரி எக்ஸ்பென்சிவா ரொம்ப அ முடியாதுன்னு இருக்கிற விஷயத்த செய்ய முடியும்னு காட்டுறது தான். அதில தாங்க இருக்கு லேடீஸோட பவர். ஆக்சுவலா ஒவ்வொரு வாட்டியும் எனக்குமே கேக்கு ஃபெயிலியர் ஆகுறப்பலாம் வந்து எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, "கண்டிப்பா முடியும். கண்டிப்பா வந்து உனக்கு பேக்கரியில செய்ற மாதிரி சூப்பரா செய்வ." அப்படின்னு சொல்லி அவருமே என்கரேஜ் பண்ணுவாரு. பசங்களுமே சொல்லுவாங்க, "மம்மி நிஜமா சூப்பரா வரும் மம்மி. இதுவே சூப்பரா இருக்கு மம்மி." அப்படி சொல்லி அப்புறம் தாங்க நானும் என்னையே வந்து எத்தனை வாட்டி ஃபெயிலியர் ஆனாலும் கண்டிப்பா நம்ம செய்ய முடியும்னு நெனச்சு செஞ்சது. ஆக்சுவலா வீட்ல இருக்கிறவங்க வந்து நமக்கு குடுக்கக்கூடிய அந்த தைரியம் எத வேணாலும் சாதிக்க செய்யும். ஸோ, அத வந்து நான் இதில வந்து கண்டிப்பா வந்து நானு உணர்ந்தேன்னு தான் சொல்லுவேன். பேக்கிங்கில வந்து எனக்கு அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. பட் பேக்கிங்கில வந்து எங்க குழந்தைங்க சாப்பிடுறாங்கன்றதுக்காகவே நானு கேக் ஆகட்டும், பீஸா ஆகட்டும், நெறைய ஐட்டம்ஸ் வந்து பேக்கிங்கில கத்துக்கினேன். ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட வீடியோவ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை.